வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி இமிடேஷன் கேம். நம்ம எல்லாருக்கும் வார்ன்னு சொன்னா ஞாபகம் ஒரு ஆளு ஹிட்லர் தான். ஜெர்மனிக்கும் பக்கத்துல இருக்க யூரோப் கண்ட்ரிக்கும் நடந்த வாரத்தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆலன் டூரன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பல மாசத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு அதே 2 போலீஸ் வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு ஒரு திருட வந்திருக்கான், ஆனா எதையும் எடுத்துட்டு போலன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல சொன்னாங்கன்றாரு. நம்ம ஹீரோவும் அப்படிலாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவங்களை அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்களும் ஒரு டவுட்டோட அங்க இருந்து போறாங்க. அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூ எடுக்க போறவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு கமாண்டர். அவர் கேட்கிறாரு, இந்த வயசுல எப்படி நீங்க இவ்வளவு பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆனீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கொடுக்குற ஆன்சர் நியூட்டன் பாத்தீங்கன்னா அவரோட 23வது வயசுலயே பைனமியல் தியரியை கொடுத்திருக்காரு. ஐன்ஸ்டைன் பாத்தீங்கன்னா அவரோட 26 வயசுலயே உலகத்தை மாத்த போற 3 தியரியை கொடுத்துட்டாரு. இவங்க கூட கம்பேர் பண்ணா நான் ரொம்ப லேட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது எனக்கு கிரிப்டோகிராஃபி தெரியும், அப்புறம் கிராஸ் பஸ்ஸை ஈஸியா டீகோட் பண்ணுவேன்றாரு. உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியாதுன்னு சொல்றாரு. ஜெர்மன் தெரியாதுன்னா எப்படி ஜெர்மன் பஸ்ஸஸ்ல டீகோட் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கொடுக்குற ஒரு ஆன்சர் இனிக்மான்னு சொல்றாரு. இனிக்மான்னு சொல்லும் போதே கமாண்டருக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நடக்க போற வார் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வார்ல வர எல்லா மெசேஜுமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேலையும் கொடுக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவரை போலவே ஒரு 5 சயின்டிஸ்ட வேலைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 5 சயின்டிஸ்டும் ஒரு இடத்துல கூப்பிட்டு அந்த இடத்துல இனிக்மா மிஷனை காமிக்கிறாரு. இனிக்மா மிஷனை பார்த்த உடனே இதுதான் ஜெர்மன் கண்டுபிடிச்ச மிஷன். இதுல இருந்து அவங்க மெசேஜஸ் எல்லாம் வார் நடத்துக்கிறதுக்காக அனுப்புவாங்க. இதுல இருக்க எல்லா மெசேஜுமே ஜிப்ரிஷ் மொழியில தான் ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுல இருக்க செட்டிங்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த செட்டிங்ஸ் பல கோடி செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸை கண்டுபிடிக்கவே நம்மளுக்கு பல வருஷம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கொடுக்குற ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு தனி ஆபீஸ் வேணும், நான் ஒர்க் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா கமாண்டர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா தான் ஒர்க் பண்ணணும், அப்பதான் இதை முடிக்க முடியும்ன்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு M60 கமாண்டர் வராரு. வந்துட்டு இந்த வார்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு சோல்ஜர் இறக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க இதை எப்ப டீகோட் பண்றீங்களோ அப்பதான் இந்த வார்ல நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓஷன்ல நடக்கிற அட்டாக்க காமிக்கிறாங்க. ஜெர்மன் அட்டாக் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு பேப்பர்ல ரவுண்டா டிசைன்லாம் வரைஞ்சு வச்சிட்டு இருக்காரு. அது ஏதோ ஒரு மிஷன் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அலெக்சாண்டர் வந்து நம்ம சாப்பிட போலாமான்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல. இவங்க டென்ஷன் ஆயிட்டு, நீங்க மட்டும் தான் வேலை செய்யற மாதிரி நடிக்காதீங்க, நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஜெர்மனி கோடுங்களா டீகோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவரு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 டைம் கரெக்டான டைமை காட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சொல்லி அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கமாண்டரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு, நான் ஒரு மிஷனை தயாரிக்க போறேன், இந்த மிஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வர எல்லா மெசேஜையும் டீகோட் பண்ணும், ஆனா அதுக்கு நீங்க ஃபண்ட் கொடுக்கணும்ன்றாரு. நான் அது தர முடியாது, ஏன்னா அது ரொம்ப அதிகமான ஃபண்டா இருக்குன்னு அவரும் சொல்லிடுறாரு. இது எனக்கு வேணும்னா நான் யார்கிட்ட பேசணும்ன்றாரு. நீங்க பெரிய கமாண்டர் லண்டன் இருக்கவுட்டா தான் பேசணும்ன்றாரு. அவரும் சரின்னா MI16 கமாண்டர் லண்டன் போறனால அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அனுப்புறாரு. அந்த பேப்பரை பார்த்துட்டு அவரும் ஓகே பண்ணிடுறாரு. நம்ம ஆலனையும் ஹெட் ஆக்கிடுறாரு. நம்ம ஆலன் பாத்தீங்கன்னா ஹெட் ஆன பின்னாடி அங்க இருக்க 2 சயின்டிஸ்ட வேலையை விட்டு தூக்குறாரு. ஏன்னு கேட்டா அவங்க 2 பேரும் வேலை செய்யறதுலன்னு. அப்ப பாத்தீங்கன்னா ஆலனோட ஸ்கூல் லைஃப காமிக்கிறாங்க. ஆலன் ஸ்கூல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நிறைய பேர் இவரை ராகிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, கிறிஸ்டோபர்னு. அவர் இவர்கிட்ட நல்லா பழகிட்டு, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால தான் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை தான் எங்க அம்மாவும் என்கிட்ட சொல்றாங்கன்னு சொல்லி ஆலன் சொல்றாரு. உங்கள மாதிரி ஆளுங்க தான் பெருசானா நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க, பெரிய ஆளும் ஆகுவீங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆலன் அப்படியே சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாரு. திருப்பியும் ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல நம்ம ஆலன் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாஃப் வேணும், நம்ம எடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு பசில கொடுக்கறாரு. இந்த பசில யார் வந்து பினிஷ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து அந்த வார்லயும் சோல்ஜரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ட்ரெயின் ரோட்ல இருக்க நிறைய பீப்புளும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்டர்வியூக்காக ஒரு 20 பேர் வராங்க. அதுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஒரு பசில திருப்பி கொடுக்குறாங்க. அந்த பசில 6 நிமிஷத்துல முடிக்கிறவங்களுக்கு வேலைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் 5 நிமிஷத்துலயே முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இன்னொருத்தரையும் எடுக்கிறாங்க. 2 பேர்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த கமாண்டர். இந்த மாதிரி வேலை இது ரொம்ப சீக்ரெட்டான ஒர்க்கா இருக்கு, நீங்க வெளியே யார்ட்டையும் இதை பத்தி சொல்லவும் கூடாது, உங்க ஃபேமிலிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வரவே இல்லை, என்னன்னே தெரியல. அப்ப திருப்பியும் அவரோட ஸ்கூல் லைஃப் காமிக்கிறாங்க. ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா
ஏதோ ஒரு புக்கை கிறிஸ்டோபர் படிச்சிட்டு இருக்காரு. இவர் கேக்குறாரு இது என்ன புக்கு அப்படின்னு கேட்கும் போது இது ஒரு கிரிப்டோகிராஃபி புக்கு, இதுல இருக்க மெசேஜ் எல்லாம் நம்ம படிக்கணும்னா கீ இல்லாம படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நம்ம பேசுறதுக்கும் இதுக்கும் ஒரு ஒத்துமை இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்க வந்து கரெக்டா கேட்கணும், அதே போல பல அர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னாலே இது உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் அந்த புக்கை கொடுக்குறாரு. இதனாலதான் நம்ம ஹீரோக்கு கிரிப்டோகிராஃபி தெரிஞ்சு. நம்ம ஹீரோயின் மட்டும் ஆபீஸ்க்கு வரல, ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கே போயிடுறாரு. வீட்டுல போயிட்டு இது எல்லா விஷயத்தையும் அவங்க பேரண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு ஏன் நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை விட இந்த வார் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உங்கள்ட்ட சொல்றாரு. நம்ம யாருக்கெல்லாம் அறிவில்லைன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் இந்த உலகத்துல பெருசா சாதிப்பாங்கன்னு சொல்லி கிறிஸ்டோபர் சொன்ன வேலையும் இவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஆபீஸ் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாரை காமிக்கிறாங்க. வார்ல நிறைய பேர் இறந்தும் போறாங்க. பிரிட்டன் இலக்க மக்கள் எல்லாருமே பசியால துடிச்சிட்டே இருக்காங்க. அமெரிக்கா போட் வழியா அனுப்புற ஒவ்வொரு சாப்பாட்டையும் ஜெர்மன் பாத்தீங்கன்னா அங்கேயே அழிச்சு கடல்ல தள்ளிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு பெல் அடிக்குது. அந்த டீம் ஃபுல்லா 12 மணி ஆயிடுச்சு, நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் ஃபுல்லா வேஸ்ட்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த இடத்துல அலெக்சாண்டர் டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ வேலை செஞ்சிட்டு இருக்க அந்த மிஷன் ஏரியாவுக்கு வந்து அந்த மிஷனை உடைக்கிறாரு. நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் எப்படியோ அதை பிரேக் பண்ணிடுவேன், ஆனா உனக்கு இருக்கோ ஈகோல நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயிட்டையும் சண்டை போட்டுட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க டீமா ஒர்க் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா பிரேக் பண்ணிடலாம், நீங்க அவங்க கூட சேருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த டீமுக்குள்ள அப்படியே வராரு. வந்துட்டு எல்லாத்துலயும் ஒரு ஆப்பிள் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கதையை என்ன சொல்றாரு. ஒரு 2 பேர் காட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல ஒரு கரடியை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவன் பாத்தீங்கன்னா அவன் பூட்டை கட்டுறான் ஏன்னா ஓடுறதுக்கு. செகண்ட் இருக்கவன் கேட்கறான், நீ கரடி விட ஸ்பீடா ஓடிடுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னை விட ஸ்பீடா ஓடணும் போதுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கதையை சொன்னோடனே எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்து வேலையும் பாத்தீங்கன்னா நம்ம ஆலனோ ஸ்கூல் லைஃப் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆலனும் கிறிஸ்டோபரும் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டோபர் ஆலன்ட்ட ஒரு பேப்பர் கொடுக்கறாரு. அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸும் மாத்தி மாத்தி இருக்கு. இதை டீகோட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நான் 2 வாரத்துக்கு வர மாட்டேன், நீட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லி கிறிஸ்டோபர் எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம ஆலன் இருக்காரு. அப்புறம் திருப்பி ஆபீஸை காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல அந்த கிறிஸ்டோபர்னு அந்த பேர் வச்சிருக்க அந்த மிஷனை நம்ம டீம் ஃபுல்லா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆலன்ட்ட கேட்கும் போது 1 டேக்கான எல்லா மெசேஜையும் நான் இதுல போடுவேன், அது டீகோட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்லி சொல்றாரு. எப்ப இது முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆலனும் யோசிக்கிறாரு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம கமாண்டர் ஆபீஸை காமிக்கிறாங்க. கமாண்டர் ஒருத்தர் போய் சொல்றாரு, இவங்க ரொம்ப நாளா இந்த வச்சு விளையாண்டு இருக்காங்க, அது சும்மா சுத்திக்கிட்டே தான் இருக்குன்னு கமாண்டர் டென்ஷன் ஆகி நம்ம ஆலன் இருக்கிறதுக்கு வராரு. வந்து பார்த்தா அந்த மிஷனை ஃபுல்லா ஆஃப் பண்ணி இழுத்துறாங்க. இழுத்ததை நீங்க போதும் இந்த வேலையை செஞ்சது, உங்களை வேலை விட்டு தூக்குறேன்னு கமாண்டரும் சொல்றாரு. அப்ப அங்க இருக்க அவங்க டீம் எல்லாம் சொல்றாங்க, இவரை விட்டு வேலை விட்டு தூங்குனீங்கன்னா நாங்க வேலையில இருந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னவனே அந்த கமாண்டரும் அமைதியா இருக்காரு. திடீர்னு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, இந்த 6 மாசத்துல நாங்க முடிக்கிறோம்னு சொன்னோடனே நம்ம கமாண்டரும் உங்களுக்கு 1 மாசம் தான் டைம், இந்த 1 மாசத்துல நீங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்க இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கோம். அந்த சீனை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் என்ன சொல்றாரு, ஆலன் வந்து எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவர் வீட்டுக்கு வந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு ஹோமோசெக்சுவல்ஸ். நம்ம ஆலனும் அதே மாதிரி தான், இவர் காசு கொடுத்து அவன் அங்க வர வச்சிருக்காரு, ஆனா அங்க இவர் திருட பார்த்திருக்காரு, இதுதான் பிரச்சனை இருக்கு. ஆனா ஆலன் ஒன்னும் ஸ்பையே எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரும் அங்க முடிச்சிடுறாரு. திருப்பியும் பாத்தீங்கன்னா ஆலனோட வீட காமிக்கிறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த மெசேஜஸ் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆலன் அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு ஒயரை மட்டும் சுத்தி அவங்க வேற எல்லாம் போட்டு விடுறாரு. அவங்க அதே வந்து சந்தோஷத்துல அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பாருக்கு போறாங்க. பாருக்கு போனோடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அலெக்ஸும் ஹீரோயினும் டான்ஸ் ஆடுறாங்க. சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஆலன் இன்னொரு சயின்டிஸ்ட் கூட உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்காரு. அவன் கேக்குறாரு, நீ ஒரு ஹோமோசெக்சுவல்ஸா அப்படின்னு கேட்கும்போது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம இல்ல உன் நடத்தையிலேயே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இந்த விஷயம் உனக்கு வெளியே தெரிஞ்சுச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, இது வந்து இந்த நாட்டுல அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆலனையும் கொஞ்சம் பயப்படுத்தி வச்சிடறாரு. பேசாம ஹீரோயின் சொல்லலாமான்னு பார்த்தா அதையும் நீ சொல்லாத, உன்னை விட்டு அவளும் போயிடுவான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயமும் அவனும் பண்ணிடுறான். சரி இவங்க எல்லாம் கிளம்பி எல்லாமே ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா திருப்பியும் பெல் அடிக்குது. அன்னைக்கு 12 மணியும் ஆயிருது. இவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா அப்செட்
அலர்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள், இந்த நாளும் இப்படி ஆயிரு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க, என்ன பண்றது, டீகோடும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம டீம் ஃபுல்லா சேர்ந்து பாருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னையோட நம்ம கெடு எல்லாம் முடிய போகுது, 1 மாசம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அலெக்ஸும் ஆலனா அவங்கள்ட்ட போய் பேசலான்னு பக்கத்துல போகும்போது அலெக்ஸ் சொல்றாரு, ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் எப்படி பார்க்காமே லவ் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, அதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நான் இங்க இருந்து ஜெர்மன்ல இருக்க ஒருத்தருக்கு பார்க்காம தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எனக்கு இருக்க ஒரு கஷ்டம் என்னன்னா அவருக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இவங்க எப்படி லவ்வர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எப்படி உங்களுக்கு லவ்வர் இருக்கிறது தெரியும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் டெய்லியும் அவரோட மெசேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 லெட்டர் மட்டும் மாத்தாம அதையே போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு மைண்ட் ஏதோ ஒரு தோணுது. அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. இவங்க பின்னாடி இவங்க டீமும் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல போயிட்டு அந்த பழைய மெசேஜ்ல எடுத்து போட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, நம்ம ஒத்துமையா இருக்க ஒரு மெசேஜ் தேடணும், அது பிரெடிக்டபிள் வேர்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தேடுன்னு தேடுறாங்க. பாத்தீங்கன்னா ஜெர்மனி எப்போ பார்த்தாலும் காலையில ஒரு வெதர் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த வெதர் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா வெதர் இன்னைக்கு நல்லா இருக்கு, நைட்டு மழை பெய்யும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு ஹே ஹிட்லர்னு சொல்லி லாஸ்ட்ல முடிப்பாங்க. இந்த ஹே ஹிட்லர் தான் இது ஒரு பிரெடிக்டபிள் வேர்ட்ஸா இருக்கு, சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி இதை நம்ம கிறிஸ்டோபர் கூட லோட் பண்றாங்க. லோட் பண்ணி ஃபுல்லா பார்த்தா அங்க ஒரு டீகோட் மெசேஜ் இவருக்கு கிடைக்குது. இதை கொண்டு இவங்க எனிக்மா மிஷன்ல போடுறாங்க. போட்டோன்னே பாத்தீங்கன்னா இவங்க டீகோட் பண்ணி அங்க என்ன நடக்க போதோ அதை அவங்க பாத்துறாங்க. பார்த்து முடிச்சோடனே எல்லா பயங்கரமான எனிக்மா மிஷனை பிரேக் பண்ணிட்டோம்னு விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெதர் ரிப்போர்ட் வருது. அந்த வெதர் ரிப்போர்ட்டை எனிக்மா மிஷன்ல போடுறாங்க. போட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல இன்னைக்கு அட்லாண்டிக் ஓஷன்ல நம்ம யூ போட்டை ஜெர்மன் தாக்க போறதா இருக்கு. பாத்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே டக்குன்னு அலெக்ஸ் இதை போய் இன்ஃபார்ம் பண்ணும், அதை தடுக்கணும்னு சொல்லி அலெக்ஸ் போன் பண்றாரு. அந்த போன் எடுத்து நம்ம ஹீரோ உடைச்சிடுறாரு. வேணா இதை சொல்லக்கூடாது, ஏன்னு கேட்டா இந்த அட்டாக்க நம்ம நிறுத்துறோம்னா ஜெர்மன் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எனிக்மாவை பிரேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட செட்டிங்ஸ் அப்படியே மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும், நம்மளும் வார்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது எல்லாமே ஓகேன்னு சொல்லி அங்கேயும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கமாண்டரை பார்க்க போறாரு. கமாண்டர்ட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நாங்க பிரேக் பண்ணிட்டோம், ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஜெர்மன் பாத்தீங்கன்னா அவங்களோட செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அதை வெளியே சொன்னாம நாங்க எந்தெந்த அட்டாக்க நடத்த சொல்றோமோ அதை மட்டும் நீங்க நடத்துங்க, நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நான் டீம் ஃபுல்லா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும் போது எல்லாம் சாப்பிட போலான்னு வெளியே போறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பை இருக்காரு. அது யாரு நம்ம ஆலனுக்கு தெரிஞ்சு வந்துருச்சு. யாருன்னா நம்ம ஹோமோசெக்சுவல்ஸ்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சயின்டிஸ்ட் தான். அது தெரிஞ்சோடனே உன்கிட்ட கேக்குறாரு, நீ தான் அந்த ஸ்பையான்னு. அவரு என்ன சொல்றாருன்னா, நீ இதை வெளியே சொன்னீங்கன்னா நீ ஒரு ஹோமோசெக்சுவல் நான் எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே நம்ம ஆலனும் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வராரு. வெளியே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படின்னா நம்ம ஹீரோயினும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கையை நீ வாழு, என் வாழ்க்கையை நான் வாழ்றேன், சந்தோஷமா இருப்போம் நம்ம ஒன்னா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அப்படிலாம் முடியாது, இனிக்மாக்காக தான் உன்னை நான் கூட சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா உன்னை கூட சேர்த்துருக்க மாட்டேன், சும்மா உன்ட்ட நடிச்சேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோயினும் அங்க வார் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 வருஷம் நடக்குது. அதுக்கு பின்னாடி ஜெர்மனியை தோக்கடிச்சு இங்கிலாந்து வின் பண்ணிடுறாங்க. அங்க இருக்க மக்களும் நல்லா சுதந்திரமா ரோட்ல அந்த கொடியை காமிச்சு அப்படியே நடந்தே போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமாண்டர் ஒரு மீட்டிங்க வைக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு ஆலன்னா, நம்ம எனிக்மாவை பிரேக் பண்ண விஷயத்தை யார்ட்டுமே சொல்லக்கூடாது, சொன்னோம்னா அடுத்த போர்ல இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிரும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அங்க இருக்க கமாண்டரும் இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே கூடாது, எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த இடத்த காமிச்சு இந்த ஸ்டோரிய ஃபுல்லா நம்ம ஹீரோ அந்த போலீஸ்ட சொல்றாரு அப்படி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் லைஃப காமிக்கிறாங்க. அங்க பிரின்சிபல் நம்ம ஆலனை கூப்பிட்டு, உன் ஃப்ரெண்டு கிறிஸ்டோபர் தரேன்னு கேட்கும்போது இல்ல அவன் என்னோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல 2 பேரும் உட்காந்து மேத்தமெட்டிக்ஸ் சூப்பரா படிப்பீங்களான்னு, இல்ல அவன் ஒரு கிளாஸ்மேட் தான் என்னோட ஃப்ரெண்டு இல்லைன்னு நமக்கு ஆலன் சொல்லிட்டே இருக்காரு. அவன் இறந்து போயிட்டான், அவனுக்கு டியூபர்குலோசம் அதிகமானனால அவங்க அம்மா இன்ஃபார்ம் பண்ணாங்க அவன் இறந்துட்டான்னு. நம்ம ஆள் அங்க இருந்து அப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆலன் வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, நான் ஒரு ஆர்மி மேனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஆலனும் சந்தோஷப்படுறாரு. ஆலன் ரொம்ப வீக்கா இருக்கனால ஹீரோயின் கேட்காங்க ஏன்னு. கோர்ட்ல கொடுத்த ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நீங்க ஜெயிலுக்கு போகணும், இல்லனா இந்த செக்ஸுவல் ப்ராப்ளத்தை கம்மி பண்ண நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அவரும் சரி நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னு கேட்டா, என்னால கிறிஸ்டோபரை பிரிஞ்சு போக முடியல, கிறிஸ்டோபர் என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி அந்த இடத்துல அழுந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பசில் கொடுக்குறாங்க. இந்த பசிலை டிகோட் பண்ணுங்கன்னா நம்ம ஹீரோவால அது கூட பண்ணவே முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, வரும்போது நான் ஒரு ட்ரெயினை பார்த்தா அங்க எல்லா மக்களும் ஹாப்பியா போனாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களால மட்டும் தான் நடந்துச்சு, ஆனா இது யாருக்குமே வெளியே தெரியாம நீங்க ஏதோ ஒரு ஆள் போல் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க.